ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ, தி எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வாங்கேடேல நடக்க போது. ஒரு பிக் கேம். ரெண்டு பேரும் ஒரே பொசிஷன்ல இருக்காங்க. 6 பிளேடு 2 வின்னு 4 லாஸ்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போறாங்க. மெரின் லைன்ஸ்ல வாங்கேடே ஸ்டேடியம்ல ஒரு சரியான கான்டெஸ்டா இருக்க போது எல் கிளாசிகோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். இந்த ஒரு பிக் கேம் எல் கிளாசிகோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது, ரெண்டு டீமும் என்ன மாதிரி பிளேயிங் காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க, இதுதான் மெயின் கொஸ்டின். கண்டிஷன்ஸே நான் திருப்பியும் அதான் சொல்லுவேன். டாஸை வின் பண்ணி தயவு செஞ்சு பேட்டிங் ஆடுங்க. தட் இஸ் ஒன்லி திங். இப்போ எப்படி யோசிப்பாங்கன்னா, மும்பை ஸ்கோர்ட் 195 அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ். ஓகே, 210 மினிமம் வரணும். இங்க யுவர் 15 ரன் ஷாட், யுவர் பிளேயிங் அகேன்ஸ்ட் சார்ஜ் அப் டீம். ஃபர்ஸ்ட் மேட்ச் போது சொன்னீங்க 6000 கிலோமீட்டர் ஓடிட்டு வர்ற டீம்னு. அந்த டீமுக்கிட்ட நீங்க 15 ரன்னு ஷார்ட்டா நீங்க அடிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிச்சில் நீங்க ஜெயிக்க முடியாது. ஆர்சிபி ஆடினா பாருங்க 240 இந்த சேம் பிக்சர். 240 அடிச்சுட்டு 240 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹெர்குலின் டாஸ்க். இப்போ 2026 ஐபிஎல் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்கு. 220 அடிச்சாங்க கேகேஆர். தே ஸ்ட்ரெச்டு மும்பை டு த லாஸ்ட் ஓவர் with that bowling attack which is still recovering from heels and wounds. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இப்போ வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 218 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு, பேட்டிங் செகண்ட் 230. ஏன்டா அப்புறம் ஏன்டா பேட்டிங் நீ ஃபர்ஸ்ட் ஆட சொல்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஃபார் மீ இட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ ஸ்கோர் 210, you have got 70% chance of winning in the overall history of T20 records, nevertheless of the ground dimensions bowling attack. Always take that route. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சொல்றோம் 215 220 210 220 ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அகமதாபாத் சொன்ன அதே தியரி தான். 50க்கு 1க்கு ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 7 to 20 மொமெண்டம் ஏறினே போகும். 7 to 10 ஒரு 42 ரன்னு, 11 to 15 ஒரு 60 ரன்னு, 16 to 20 ஒரு 68 ரன்னு. திஸ் டேக்ஸ் யூ பிட்வீன் 215 to 220. எந்த மாதிரி பாடாவதி போலிங் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் யூ ஹாவ் அ சான்ஸ் டு டிஃபெண்ட் தட். இஃப் 1 run scored more than 210 in my opinion. ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 5-time சாம்பியன்ஸ். They know how to win crunch games like this, where both the teams are desperate to make a move on the points table. Seamers oda overall economy 11.26, Spinners oda overall economy 10.81. Absolute bleeding has happened here. இப்போ நான் வந்து மும்பையோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். உங்களோட மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. The only toss up is between ரோஹித் சர்மா vs தனிஷ் மலேவார். அது ஒண்ணுதான் இருக்கும். குவிண்டன் டி காக் பேட்டிங் ஆர்டர்ல சொல்றான். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட், நமன் தேர், ஹர்திக் பாண்டியா, மிச்சேல் சாண்டர், கிரிஷ் பகத், அல்லா கசன்ஃபார் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, இம்பாக்ட் சப் அஸ்வினி குமார். இப்படிதான் அவங்க போவாங்க. அவங்க புத்திசாலிங்க, தப்பு பண்ணாங்க, தெரிஞ்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். காம்பினேஷன் இப்பதானே கண்டுபிடிச்சிருக்காங்க பீடாக், உடனே அதை சேஞ்ச் பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஸ்வினி குமார் எஸ் டெஃபினட்டா வந்து ஹை குவாலிட்டி ஒரு போலிங் போட்டாரு போன கேம். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அகைன். ஐ திங்க் சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் அந்த பிளானா தான் இருக்கும். ஏன்னா சஞ்சு ருத்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு டேமேஜ் பண்ணாருன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி மேட்டு கடியில போட்டுருவாங்க சிஎஸ்கேவை. அன்லஸ் அன்டில் டெவால் பிரேவிஸ் ஸ்டெப்ஸ் அப் பிக் டைம் அடிக்கணும். ஒரு பெரிய நாக் இந்த SA20 ஒரு ஃபைனல்ஸ்ல ஒரு 100 ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய நாக்கு ஏதாவது ஆடினாதான் ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க கொடுக்குற ஸ்டார்ட் தான். அண்ட் அகைன் திருப்பி எல்லா டீமும் டிபெண்ட் பண்ற அந்த டாப் 3 மாதிரி சிஎஸ்கேவும் அந்த டாப் 3 டிபெண்ட் பண்றாங்க. டாப் 3ல 2 பேர் மட்டும் தான் அடிக்கிறாங்க. ருத்து ஹாஸ் நாட் பீன் கெட்டிங் கோயிங் வந்து.
பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி நிறைய பிச்சர்ஸ்ல வளர்ந்துருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் புனேக்காரரு, இங்க வந்து மும்பைலாம் நிறைய மேட்சஸ் ஆடி இருப்பாரு, டிவை பாட்டில் ஆடி இருப்பாரு, அதுக்கப்புறம் சைட் கேம்ஸ் ஆடி இருப்பாரு, நிறைய ஆடி இருப்பாரு டொமஸ்டிக்லயும். ஸோ அவருக்கு சூட்டபிள் பிச் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரெட் சாயில் விக்கெட் நல்லா இருக்கும். ஸோ அவரை எப்படியாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் இஸ் நாட் இன் ஃபார்ம், பட் மும்பை டக் அவுட்ல என்ன யோசிப்பாங்கன்னா, இஃப் வி கேன் ஸ்ட்ரைக் ஏர்லி, விச் இஸ் நாட் பீன் த மும்பைஸ் கேஸ் சோஃபார். போன கேம் தான் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணாங்க 2 விக்கெட், அதனாலதான் அவங்க வந்து நல்ல ப்ரெஷர் போட முடிஞ்சது அந்த 199. இல்லைன்னா அவங்களுமே நல்ல பேட்டிங் சைடு தான் எல்எஸ்ஜி ஆல்சோ. மீனிங் என்ன சொல்ல வரேன்னா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன மேட்சப்ஸ் கரெக்டா இருக்கும்ன்றத பத்தி தான் பார்ப்பாங்களே தவிர பெருசா வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களோட இதை வந்து எந்த விதத்திலுமே மாத்துறது எந்த தப்புன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட ஒரு காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த காம்பினேஷன்ல அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணணும். நீங்க சொல்ற 11 200% கரெக்டா இருக்கு. ரோஹித் சர்மா உள்ள வருவாரான்னு பார்க்கணும். ரோஹித் சர்மா வந்தா, ரோஹித் சர்மா ஹாஸ் ஆல்வேஸ் ஹேட் அ குட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. போன வாட்டியும் அடிச்சாரு. ஸோ அதனால ஐ திங்க் ரோஹித் சர்மா அவங்க வந்து எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. தனிஷ் மலைவார் எஸ் ஒரு கேம் தான் ஆடினாரு, பட் ஸ்டில் ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டாருன்னா அவர் தான் உள்ள வருவாரு. சிஎஸ்கே பிளேயிங் 11 என்னவா இருக்க போது, என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க, திருப்பி அகில் ஹுசைனை எடுத்துட்டு வர பார்ப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன், எப்படி போகணும்னு சொல்றேன். எது கரெக்ட் நீங்க சொல்லுங்க. அவங்க எப்படி போவாங்க தெரியுமா? சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் டு ஓபன். நம்பர் 3 மேட் ஷாட். நம்பர் 4 டேவால் பிரேவிஸ், சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜெமி ஓவர்டன், குருஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி அண்ட் நூர் அஹ்மத். அவங்க இம்பாக்ட் செட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மகேந்திர சிங் தோனி ஆர் ஊர்வில் பட்டேல் பேஸ்ட் ஆன் தோனிஸ் ஃபிட்னஸ். அவங்க எப்படி போகணும்னு நான் சொல்லட்டுமா? சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 3 ஊர்வில் பட்டேல், நம்பர் 4 டிவால் பிரேவிஸ், நம்பர் 5 சிவம் துபே, 6 சர்ஃப்ராஸ் கான், 7 ஓவர்டன், 8 குருஜப்னீத், 9 கம்போஜ், 10 அக்கீல் ஹுசேன், 11 நூர் அஹமது. அவங்களோட இம்பாக்ட் சப் முகேஷ் சௌத்ரி. இப்படி நான் போவேன். ஏன்னா தோனியோட ஃபிட்னஸை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க நான் சொன்ன செகண்ட் ஆப்ஷன் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க எடுக்க போற அந்த நம்பர் 3 மேட் ஷாட்டு அவங்க அங்க வச்சுட்டு லெப்ட் ஹேண்டர் குவிண்டன் டிகாக் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, ரதர்ஃபோர்ட் இருக்காருன்னு அவங்க எடுக்க போறது கரெக்ட்ன்றீங்களா? ப்ளீஸ் எலாபரேட். அதுதான் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. மேட்ச் ஷாட்டா அவங்க வந்து தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு ஆட வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் அவங்களும் யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே ஆல்சோ வில் ஸ்டார்ட் திங்கிங் தட் நம்ம ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்த குவிண்டன் டிகாக் மட்டும் எடுத்தா கூட போதும் அவரு. ஸோ குவிண்டன் டிகாக் விக்கெட் எடுக்கிறதுக்காவது ஒரு மேட்ச் அப் ஆடுறதுக்காக யோசிப்பாங்க. பட் செகண்ட் ஆப்ஷன் லுக்ஸ் அ பெட்டர் சைடு பிடாக். பேலன்ஸ் வைஸ் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இப்போ ஒரு பிளேயரா அகில் ஹுசைன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஆன் அண்ட் ஆஃப் ஆடுறீங்கன்னா how confident will he be about his craft? அது வந்து that doesn't sit well. இப்போ நீங்க ஒரு பிளேயர் ஆடுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ஹென்ரியே சொல்றேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ இவர் அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் திருப்பி மேட் ஹென்ரி எடுத்துட்டு வராங்க உள்ள அப்படின்னா, ஒரு அட் சம் பாயிண்ட் somebody got injured, மேட் ஹென்ரி திருப்பி உள்ள வராருன்னா அவர் என்ன கான்ஃபிடன்ஸோட உள்ள வருவாரு? ஏப்பா என்னதான் டிராப் பண்ணிட்டீங்க, நான் சரியா போடலன்னு சொல்லி என்ன டிராப் பண்ணிட்டீங்க, இப்ப திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, பட் ஆனா நான் என்ன மாதிரி மைண்ட் செட்ல வருவேன்? அதுதான் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட வேலை, அது வேற விஷயம். பட் ஸ்டில் சொல்றேன், இந்த மாதிரி அகில் ஹுசைன் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் அவருமே ஒரு ஹியூமன் தானே. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவருமே ஒரு திங்கிங் இருக்கும்ல. என்னதான் ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆட வைக்கும் போது அவருக்குமே அந்த ரிதம்ன்றது வந்து அவருக்குமே செட் ஆகணும். ஸோ அவரும் they should give him a run நான் ஃபீல் பண்றேன். ஸோ அந்த ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, டீமோட காம்பினேஷன் நல்லா செட் ஆகி 2 வின் பண்ணிருக்காங்க, உடனே இந்த சேஞ்சை பண்ணிருக்கோமே ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணினா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கேஸ் போலிங்கை பத்தி நிறைய பேசி வந்து போலிங் ஓரளவுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேட்டிங்ல வந்து who's going to take that role of playing till the end and who's going to come in and straight away start hitting destruction எப்ப ஆரம்பிக்க போறாங்க, எப்படி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்றது தான் இப்ப பெரிய கேள்வி. ஏன்னா மும்பை ஆல்சோ ஹாஸ் ஃபவுண்ட் தேர் ஃபீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங்கும் நல்லா போடுறாங்க. அஸ்வினி குமாரோட அடிஷன், அல்லாஹ் அண்ட் சாண்ட்னரோட காம்பினேஷன் இந்த மிடில், பும்ரா அட் த டாப் செமையா போடுறாரு, டெத்லியும் செமையா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய போலர்ஸ் இருக்காங்க. நாட் ஜஸ்ட் நீங்க ஈஸியா 2-3 போலரை டார்கெட் பண்ணிட்டு பும்ரா மட்டும் பார்த்து அட்டு போலான்னு ஆட முடியாது. ஸோ அதுவுமே காம்பினேஷன் வைஸ் என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல.
சிஎஸ்கே வில் கம் வித் அ வெரி குட் பிளான் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பங்காளிஸ் ஆடுறாங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி இன் வாங்கடே. இட் இஸ் கோயிங் டு பி வெரி நாய்ஸி. லைக் ஹவு ஐ செட் இன் ஆர்சிபி, திஸ் இஸ் ஆல்சோ இஸ் கோயிங் டு கெட் வெரி ஹாஸ்டைல் அண்ட் ரொம்ப நாய்ஸியா இருக்க போகுது இந்த வாங்கடே. ஏன்னா மும்பை ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு வின். சென்னையை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாரல் பூஸ்ட் அப்படியே சல்லுன்னு மேல போகும். ஜிடியை போட்டு பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. சாரி, எல்எஸ்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஜிடியை போட்டு பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவை ஒரு வின் பண்ணாங்கன்னா பூஸ்ட் எங்கேயோ போயிடும், சல்லுன்னு தூக்கிடுவாங்க. அவங்களோட கான்பிடன்ஸ் வைஸ் தேர் பேக் இந்த டோர்னமெண்ட்ன்ற ஒரு உண்மையான ஃபீல் கிடைக்கும். இப்போ வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போது, யாருக்கு அந்த எட்ஜ் கொடுக்க போறீங்க? இந்த எட்ஜ் கொடுக்க போறீங்களா? அதாவது எந்த கிரிக்கெட்டரா இருந்தாலும் சரி, ஆன் அண்ட் ஆஃப்னா that to start from the process when they are on. இப்போ அக்கீல் ஹுசைனோட 4 ஓவர் 26 ரன் ஒரு விக்கெட் இஸ் டவுன் இன் த பேஸ்கெட். இப்போ இந்த மேட்ச் ஆடினார்னா அகைன் யூ டு ஸ்டார்ட் டு த பிகினிங் டு ரீக்ளைம் இஸ் பிளேஸ், டு சிமெண்ட் இஸ் பிளேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் கேம். அந்த மாதிரி ஆச்சு, சர்டன்டி எதுவுமே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது தட் இஸ் அ ப்ராப்ளம் தட் கம்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ் ஃபார் நாட் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்வ்ஸ் இன் த பிளேயிங் லெவல். அது எங்க இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எப்படி பேட்டிங் ஆட போறீங்க? லாஸ்ட் மேட்ச் மும்பை 74 for 2, பிவிகேஎஸ் 83 for 2. அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் எப்படி ஆடுறீங்க? அதுக்கப்புறம் நொறுக்கலாம். இப்ப தனீஷ் மலிவார் ஆட போறாரா, ரோஹித் சர்மா ஆட போறாரா தெரியல. நல்ல பிளேயர் தனீஷ் மலிவார், திருப்பி சொல்றேன். கொண்டென்டிகாக் நல்லா ஆடுறாரு. ஐ ஐடியலி வுட் சென்ட் திலக் அட் நம்பர் 3, பட் நமந்தீர் இஸ் ஆல்சோ ஸ்டெப்ட் அப். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு இவங்க டாப் 3. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம்ல இல்ல. சஞ்சு சாம்சன் ஹஸ் பிகம் a மிக்ஸ்டு பேக். அடி பொளக்குறாரு, அவுட்டும் ஆறாரு. நம்பர் 3ல either it is going to be மேட் ஷாட் ஆர் ஊர்வில் பட்டேல். மேட் ஷாட் எந்த நம்பர் 3ல இவர் பிளே வெல், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஊர்வில் பட்டேல் டபுள் டீம் தான் அடிக்க போறாரு. பெருசா இங்க எட்ஜ் எதுவும் இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு பயஸ்டா சொல்ல மாட்டேன், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ப்ளீடிங் நிறுத்துறது. இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தட் இஸ் தியரி தே வில் டூ. 2 ஓவர் டெஃபினட்டா பும்ராவை பவர் பிளே எடுத்துட்டு வந்து அவங்க டாப் ஆர்டரை உடைக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் டாப் ஆர்டர் தெரியுது. டாப் ஆர்டர் வேகமா உடைச்சா மிடில் ஆர்டர் கஷ்டப்படுறதுன்றதுனால பும்ரா வில் ஜஸ்ட் டூ த சேம் திங் வாட் இட் இஸ் த லாஸ்ட் கேம், 2 in the power play, 2 in the death. ஸோ பும்ரா 2 in the deathங்கும் போது அந்த இவரும் வந்து சூப்பர் பவுலர் அஸ்வினி குமார், அவரு நல்லா போட்டுருவாரு. கிறிஸ் பகத் வந்து இன்னும் நாட் அ ப்ரூவன் மெட்டீரியல், பட் சாண்ட்னர் ஒரு ஓவர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப் நாட் சிவம் துபே இந்த எண்டு. அப்படிங்கும் போது இங்கேயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டெத்து வந்து மோசமா இல்லை, பட் கொஞ்சம் வந்து எக்கானமி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இவங்களோட போலர்ஸ். ஈவன் தோ சிஎஸ்கே போலர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட்ஸ்ன்றதுனால மும்பை வில் கோ வித் அ நேரோ எட்ஜ் ஆஃப் 51-49. அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் திருப்பி அதே தான் சொல்லுவேன். as a fan perspective, சிஎஸ்கே will go with an edge of 61-39. அந்த பைத்தியக்கார ஃபேன் எப்படி வெளியே வருவான், பட் அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மும்பை will definitely hold edge. விக்கி, உங்க எட்ஜ் கொடுங்க. இல்ல, டு பி வெரி ஃபேர் வந்து இதுல வந்து எட்ஜ் கொடுக்கறது ஆக்சுவலா வெரி டிஃபிகல்ட் இந்த கேம்ல. ஏன் சொல்றேன்னா, ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் இந்த சேம் பொசிஷன். நாட் தே டோன்ட் தே ஹவ் எக்ஸ்சேஞ்ச்டு பஞ்சஸ் இன் த பாஸ்ட் ஆல்சோ. ஒருத்தர் அந்த பக்கம் ஜெயிச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மாறி மாறி 2 பேருக்கும் 5 டைட்டில்ஸ், லாட் ஆஃப் லெகசி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, பட் இந்த கேம் கரண்ட் ஃபார்ம் எப்படி அவங்க எட்ஜ் கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ அதனால ஒரு ஹானஸ்ட் எட்ஜ் கொடுக்கணும்னா ஐ வில் கிவ் 53-47 டு மும்பை இந்தியன்ஸ். ஏன் சொல்றேன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ஃபைண்ட் தேர் ஃபார்ம். ஒன்னு. ரெண்டாவது, தேர் bowling லுக்ஸ் ரியலி லீத்தல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின் bowling தான் சொல்றேன். ஃபாஸ்ட் bowling நான் கம்பேர் கூட பண்ணல, ஸ்பின் bowling தான் சொல்றேன். ஃபாஸ்ட் bowling கம்பேர் பண்றது ஆக்சுவலி ஒரே ஒரு ஆளை வச்சு இந்த பக்கம் எல்லாருமே 3 பேரை, அதாவது இந்த தராசுல 3 பேரை நிக்க வச்சு இந்த தராசுல ஒரே ஆளை நிக்க வச்சேன், ஜஸ்பிரித் பும்ரா நிக்க வச்சோம்னா அதுக்கு இது சமமா போயிடும். அதனால நான் ஃபாஸ்ட் bowling பத்தி வரவே இல்லை, வெறும் ஸ்பின்னை மட்டும் வச்சு சொல்றேன். அகீல் ஹுசைன், நூர் அஹமத், அல்லாஹ் கசன்ஃபர் அண்ட் சாண்ட்னர். ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் ஒரு சின்ன எட்ஜ் வந்து மும்பை பக்கம் தான் சாயுதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இவங்க இன் டேண்டம் நல்லா போட்டுருக்காங்க. பட் அகீல் அண்ட் இவர் வந்து நூர் வந்து நல்லா விளையாடுறாரு. பட் ஸ்டில் அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதே வந்து காம்பினேஷனை செட் ஆகவே விட மாட்டேன்றாங்க. ஒரு கேம் நல்லா பண்றாங்க, அடுத்த கேம் திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் ஐ எம் கோயிங் வித் திஸ் எட்ஜ். 53-47 இஸ் நாட் த
ரொம்ப பெரிய எட்ஜி கிடையாது. அதுக்குன்னு சிஎஸ்கே தோத்துருவாங்கன்னு சொல்ல வரல. ஒருவேளை நான் சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அதுக்குன்னு அவங்க தோக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வாங்கடே இஸ் அ வெரி வெரி டஃப் கண்டிஷன். நீங்க சஞ்சு பத்தி சொன்னீங்க. ஐ திங்க் சஞ்சுவோட கேமுக்கு பெஸ்டா சூட் ஆகிற விக்கெட் எனக்கு தெரிஞ்சு வாங்கேடு தான். ஆனா இந்த ஒரு சேலஞ்ச அவர் எடுத்துப்பாரா? அந்த சேலஞ்ச வந்து முறியடிக்கிறதுக்கு தான் பும்ரா அந்த பக்கத்துல இருந்து எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து வந்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இஸ் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங்கு. சிஎஸ்கேவோட போலிங் எஸ் நல்லா போட்டுட்டு வராங்க. பட் அகைன் who's going to bat in the middle, who's going to take which ரோல்ன்றது தான் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் சொல்றேன். 53-47 கேம் சேஞ்சர்ஸ் யார் கொடுக்க போறீங்க பிடாக்? ரெண்டு டீம்ல இருந்து ஒன் ஃப்ரம் ஈச் டீம் யார் கொடுக்க போறீங்க? டெல்லி மும்பைன்னு நீங்க எனக்கு கேட்கவே கூடாது. டெல்லினா கேஎல் ராகுல், மும்பைனா திலக் வர்மா. திலக் வர்மா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெஃபினட்டா இந்த பிச் வித் பவுன்ஸ் ஸ்மால் பவுண்டரிஸ் இட்ஸ் கோயிங் டு பி டெவால் பிரேவிஸ் ஃப்ரம் சிஎஸ்கே. நீங்க உங்களோட சாய்ஸை கொடுங்க. அதே தான் நீங்க சஞ்சு சாம்சன் அதே இல்ல நான் தான் சஞ்சு மேல ட்ரஸ்ட் பண்றேன் இந்த மேட்ச். ஏன்னா நீயே சொல்லிட்டீங்க அந்த ஸ்பீட் அண்ட் பவுன்ஸ் இருக்குன்னு. ஒரே ஒரு கண்டா பும்ராவை தாண்டிட்டாருன்னா சஞ்சு 100% அடிக்கிறாரு இந்த கேம். அந்த பக்கம் ஒருத்தர் பேட்ல இருந்து ரன் வரவே இல்லை. இவங்க எல்லாம் மாறி மாறி ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு பி த பர்சன். if CSK playing two spinners, he is going to handle that middle overs. So Suryakumar Yadav will be the man from Mumbai Indians. சூப்பரா எட்ஜ் கொடுத்தாச்சு பிடாக். இந்த ஒரு அதுக்கப்புறம் கேம் சேஞ்சஸும் பண்ணியாச்சு. ஒரு பிக் கேம். இதுல வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு டக்குன்னு போறேன். அதுக்கப்புறம் க்ளோசிங் தாட்ஸ்ல நீங்க ஜஸ்ட் என்ன இன்னும் அதை பத்தி விரிவா சொல்ல போறீங்க. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல அகிலேஷ் KRS 2651 கேட்டிருக்காரு. ஸ்டம்பி டாக் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, P-Dog sir, I've been trying to stump you for a long time but haven't been succeeded yet. Hope this question does. You mentioned that if a team batting first reaches your average winning score, they have a 50% chance of winning. How does this apply across different teams? For example, if the average winning score is 192, can we still say both teams have a 50% chance? Even if one has a weaker bowling lineup like KKR and the other has a stronger attack like DC, kindly clarify sir. கேட்டிருக்காரு. இதுல வந்து KKR வீக் DC ஸ்ட்ராங்ன்ற மாதிரி சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காரு. 50% வந்து வின்னிங் சான்சஸ் வந்து 50% ஆயிடுது ஆல்ரெடி. நீங்க அந்த வின்னிங் ஸ்கோரை போட்டீங்கன்னா, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரை போட்டீங்கன்னா சொல்றீங்க. இப்போ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் போலிங் லைனப்புக்கு அகெயின்ஸ்டா இந்த 50%ன்ற மார்ஜின் வந்து பர்சன்டேஜ் வந்து சேமா தான் இருக்குமா, இல்ல இது வந்து வேரி ஆகுமா? ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் யூ ஆர் டிரைவிங் டு தட் பொசிஷன் கேக்குறாரு. The 192 is totally based on how the pitch will behave in different phases of the game in the first innings, in the second innings. Okay. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டீமோட கோச், இப்ப நீங்க ஒரு பிச்சை பாக்குறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பிச்சை பார்த்தோன்னு 170 பார் மச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 170 பார்னா நீங்க என்ன பண்ணணும், நான் 170 அடிக்கிறதுக்கான பேட்டிங் லைனப் இருக்கிற டீமை எப்படி செலக்ட் பண்ணுவேன்? நான் 170 அடிச்சேன்னா அந்த 170 டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் போலிங் காம்பினேஷன் ஐ வில் ஹேவ் டு டிஃபெண்ட் தட் 170. கரெக்டா நான் சொல்றது? ஸோ இப்ப நீங்க ஒரு கண்டிஷன் போறீங்க. நாளைக்கு நீங்க டிஎன்பிஎல்ல ஒரு திருநெல்வேலி சங்கர் சமிட் கிரவுண்ட்ல ஆடுறீங்க, திண்டுக்கல்ல நீங்க ஆடுறீங்கன்னா, இந்த ஸ்கோர் இந்த பிச்சுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, வாட் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் ஐ கேன் கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் டு கெட் டு 192, இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling to restrict the team less than 192 should be based totally on my perspective as a coach to find the balance. ஸோ இப்போ அதை நீங்க பண்ணல அப்படிங்கும் போது நீங்க தோக்கதான் போறீங்க. இப்ப அவர் கேட்ட கேள்வி, கண்டிப்பா இவர் இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு ஐபிஎல் டீமுக்கு சிஇஓ அவர் போறாரு. ஏன்னா அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். நீங்க 192ன்றீங்க, ஒரு டீம் 192 சேஸ் பண்ணவே தகுதி இல்லாத ஒரு பேட்டிங் லைனப்ப, ஒரு டீம் வந்துட்டு 10 ஓவர்ல 192 கொடுக்குற ஒரு போலிங் லைனப்ப, எப்படி நீங்க 192 வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு நீங்க சொல்றது கேட்கறது கரெக்ட். நம்ம சொல்றது என்னன்னா, இந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ரன் அடிச்சீங்கன்னா
நீங்க ஜெயிக்கலன்னா அதுக்கு ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 5 பேட்ஸ்மேன் டு டேக் யூ டு 192. அட்லீஸ்ட் ஒரு 2.5 bowler, 2 bowler who is definitely going to bowl well, இன்னொரு bowler வந்து here and there who can do well or lead. அந்த மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் கிரைட்டீரியா இருந்தாதான் அந்த 50% நீங்க மேட்ச் பண்ண முடியும் போல. நீங்க வந்துட்டு போலிங் போட்டாலே எனக்கு 18 உனக்கு 20ன்னு அந்த கடைசி 3 ஓவர் ஜிடி போச்சு பாருங்க, அந்த படம் வந்த மாதிரி. நீ 20ன்னா நான் 26 அப்படி கொடுத்தீங்கன்னா 192 இல்ல 292 கூட உங்களுக்கு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் போக முடியாது. இவர் கேட்ட இது கரெக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரைட். ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஷமி ஜோஷ் ஹேசல்வுட்டோ டெஸ்ட் லென்ஸ் அடிக்கிறாங்க எப்படி இது பண்றது. டெஸ்ட் லென்த் அடிக்கிறாங்கன்னா எந்த லென்த் அடிச்சு ஆஃப் ஸ்டம்பேல அடிக்கும் அது தெரியணும். அதே மாதிரி 192 இப்ப கயானா சொல்றேன், கயானால 156 வின்னிங் ஸ்கோர்யா. 156 அடிச்சா வின்னிங் ஸ்கோர். 156 அடிக்கிறது கஷ்டம். 156 அடிக்கணும்னா எப்படிப்பட்ட பேட்டிங் லைனப் செட் பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்பின் சோக்கு வச்சு இது பண்ணணும், பவர் பிளேல இருந்து அடிக்கணுமா, டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின் அடிக்கணுமா, அந்த காம்பினேஷன் உங்களுக்கு தெரியணும். பட் 192 remains the same. It's based on the combination the team selected. This is an absolutely a fantabulous question to say that this way. Vicky, please, if you want to add on, please add on, or else you can go for the closing thoughts. உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரே நான் அது வந்து அந்த ஒரு டெர்மினாலஜி வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரேன். ஏன்னா பார் ஸ்கோர் இருக்கும், அபவ் பார் பிலோ பார் இருக்கும், ஒரு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இருக்கும், ஜென்ரலா சொல்றேன். பட் ஆனா ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் சாரி அபவ் பார் பிலோ பார் பார் 3 தான் இருக்கும். ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்ன்றத நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் மூலியமா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கெஸ் பண்ணி நீங்க வந்து கேஜ் பண்ணி நீங்க சொல்றீங்க. சோ இதெல்லாம் இருந்தா இவங்க 192 அடிப்பாங்க, இதெல்லாம் இருந்தா இவங்க 192 டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு. சோ விச் இஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா இந்த போலர் இந்த சிச்சுவேஷன்ல போட்டா இவ்வளவு ரன் கொடுப்பாங்கன்றது ஒரு அனாலிசிஸ். அந்த அவர் அன்னைக்கு சூப்பராகவும் போடலாம், அன்னைக்கு சுமாராகவும் போடலாம், அது ரெண்டாவது. பட் இவரு கேமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இதுல போட்டிருந்தாருன்னா இவர் ஸ்டாட் படி இந்த எக்கானமில போடுறாரு, இவ்வளவு விக்கெட் எடுக்கிறாரு. சோ இதுதான் ஸ்டாட். சோ இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் நீங்க சொல்றீங்க 70-18 சொல்லல, அந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அடிச்சா 50% சான்ஸ் இருக்கு. சோ 50% ஆஃப் த சான்ஸ் ஆப்பனண்ட்டுக்கும் இருக்கு, உங்களை தோக்கடிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ அதனால இதுதான் நான் வந்து கத்துக்கிறேன் இங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பிரில்லியண்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நானுமே ஒரு லேர்னிங் எடுத்துட்டு போறேன். சூப்பர்ப். நீங்க சொன்ன மாதிரி அவர் சிஇஓ எல்லாம் ஆனார்னா இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிலேஷ் சூப்பரா கொஸ்டின் கேட்டீங்க. இந்த பெரிய கேம் பிடாக் இது வந்து இட்ஸ் அபவுட் நர்வ்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய கேம் பார்த்திருப்பீங்க, ஃபைனல்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க, நிறைய வின்னும் பண்ணிருக்கீங்க. அண்ட் தலை தோனி சொல்ற மாதிரி நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ராடினரியா பண்ண தேவையில்லை. நார்மலா பண்ண வேண்டிய விஷயத்த கூல் அண்ட் காமா புரிஞ்சுக்கிட்டு ரோல் கிளாரிட்டியோட பண்ணீங்கன்னா அதுவே போதும், டீமுக்கான நல்லது நீங்க பண்றீங்க அப்படின்னு. இவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ரெண்டு டீமும், இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் நர்வ்ஸ். தலை தோனின்னு சொன்னீங்க, இப்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவர் வருவாரா, தலை வருவாரா, உடைந்து போன டீமை ஒட்ட வைக்க தலை வருவாரா, நம்பர் 7 பேட்டிங் ஆட வந்து மேட்ச் ஜெயிச்சு அவர் கொடுப்பாரா, ஹெலிகாப்டர் 6 அடிச்சு தந்து வின்னிங்ஸ் ரன்ஸ் முடிச்சு தந்து வின்னு வின்னு சிஎஸ்கே வின்னு, இவர் கன்னு இவர் மேட்ச் ஆடி நாள் கன்னு அப்படின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் இப்ப சொன்ன உடனே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாயிடும், அவர் வந்துருவாரான்னு. நான் திருப்பியும் சொல்றேன், அவர் ஃபிட்னா நான் என்ன பண்ணுவேன், அவர் அப்படியே பின்னாடியே வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஹை ஸ்கோரிங், வெதர் வி ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட், ஒரு 17வது ஓவர்ல இறக்கி விட்டுறா. திருப்பி சொல்றேன், 9 பால்ல 4 6 அவரால் அடிக்க முடியும். அது என்னோட இது. அவர் மேல இருக்க ஒரு பாசத்திலேயோ ஒரு ஆசையிலையோ ஒரு மேட் ஃபேன்ன்றதுலயோ நான் சொல்றேன்னு யாருமே நினைக்காதீங்க. ஸ்டில் நான் தான் நினைக்கிறேன் விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் மை தாட் ப்ராசஸ் அரௌண்ட் இட். ஸ்டில் இட் 4 6s in 9 balls. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 100%. அதை போன வருஷம் பண்ணி காட்டினாரு, அதுல என்ன டவுட் இருக்கு? அதனாலதான் அவர் வந்து நம்ம எல்லாம் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அவர் இருந்த ஃபார்முக்கு தான் எதிர்பார்த்ததே தவிர அவரை நீங்க நிறைய ஓவர்லாம் ஆட வைக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா அந்த 10 பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எஸ்பிடா அத சொன்ன போத்தனப்ப கண்ணப்பண்ணன்னு என்ன திட்டினாங்க. மேட்ச் ஸ்டார்ட் இப்ப என்னையும் திட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. இல்ல, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ன சொன்னேன், அவர் ஆடவே கூடாது, இம்பாக்ட் சப்பா தான் வச்சிட்டு இருக்கணும், அவர் கீப்பிங் எல்லாம் பண்ணக்கூடாது, இம்பாக்ட் சப்பா வச்சுட்டு இருக்கணும், எப்ப தேவையோ அப்ப இறக்கி விடணும், தேவையில்லைன்னா அவரை இறக்கவே விடாதீங்க, எப்ப தேவையோ அப்ப இறங்க. இப்ப போனப்போ ஓவர் 3 மேட்ச் 3 ஓவர் 40 ரன்னு
நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், அந்த டைம் உள்ள வந்தாங்கன்னா 2 பால் ஸ்பேர்ல முடிச்சு கொடுத்துருப்பாரு அவரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதுனா, இப்ப நீங்க வந்து அக்கீல் ஹுசேனு, நூர் அஹமது, அங்க வந்து அல்லா கசன் ஃபாரு, மிச்சல் சட்டன் எட்ஜு கொடுக்குறீங்க. அக்கீல் ஹுசேன் ஆட போறதுக்கான கேரண்டியே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், அவங்க அதை தான் பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, யோசிப்பாங்க, மேட் ஷாட்டை பி பிளேட் அவுட் ஆஃப் பொசிஷனு, பின்னாடி இறக்கிட்டோம், ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வந்துட்டாரு, அப்படி இப்படின்னுவாங்க. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், திருப்பி சொல்றேன், இஸ் அ சூப்பர் பிளேயரு. மேல அவர் பவர் பிளேல அவர் ஆட வைக்கணும். அவங்க எப்படி யோசிப்பாங்க? இப்போ குவிண்டன் டிகாக் இருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், குவிண்டன் டிகாக்ஸ் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் அக்கீல் ஹுசேன் இஸ் வெரி குட். அதையும் சொல்றேன் நானு. ஆனா அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் எப்படி யோசிப்பேன், அங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோச்சா உட்காந்தானே, ஓகே அவரோட ரெக்கார்டு இவருக்கு அகேன்ஸ்டா பெட்டரா இருக்கு. மத்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அவரை எப்படி எடுத்திருக்காங்க, பவர் பிளேல என்ன லென்த், என்ன ட்ரெஜெக்டரி, என்ன ஃபீல்டு வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்படி எதை யோசிக்கிறாரு, முதல்ல என்ன பண்ணுவாரு, பிக்கப் பிளிக் அடிக்க போவாரு, இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு பிளாட் ஸ்வீப் ஸ்கொயர் லெக் மேல அடிக்க போவாரு. ஸோ அதை வந்து நான் வந்துட்டு வீழ்த்துறதுக்கு நான் என்ன லைனு லென்த், என்ன ஃபீல்டு வைப்பேன் அப்படின்னு, எப்படி நான் ஆம்பால்ஸை யூஸ் பண்ணும், ஓவர் த விக்கெட்ல இருந்து போடணுமா, ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போடணுமா, இப்படி யோசிப்பேன் ஒழிய போன ஒரு எக்ஸல் ஷீட்டை காமிச்சு குவிண்டன் டிகாக்கோட ரெக்கார்டு பெட்டரா இருக்கு, திலக் வர்மாவும் செம பிளேயர் ஆஃப் ஸ்பின், அதையும் சொல்றேன். திலக் வர்மா இஸ் ஆல்சோ குட் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன் பவர் பிளே. ஸோ இவங்களுக்கு இப்போ எக்ஸல் ஷீட்டை வச்சுன்னு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரெக்கார்டு இப்போ பெட்டரா இருக்கு, அவனை ஆடாதன்னு சொல்றவன் ஆள் கிடையாது. அதை உடச்சி எப்படி எடுத்துட்டு வரணும்னு பார்ப்பேன். ஸோ அக்கீல் ஹுசேன் ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. சிஎஸ்கே ஒரு ப்ராப்ளம் பட் அகெயின் ரீசர்ஃபேஸ்ட். இப்போ யார் உள்ள வர போறாங்க மாத்திரைக்கு பதில? தோனியை வந்து ஃபிட்டானா இம்பாக்ட் சபா எடுத்துட்டு வருவாரா, இல்ல ஊர்வில் பட்டேல் எடுத்துட்டு வருவாங்களா, இல்ல 14 கோடி கொடுத்த கார்த்திக் சர்மாவை எடுத்துட்டு வருவாங்களா? இந்த ஒரு பிரச்சனையில அதான் எல்லா கேள்விகளும் அவங்களே தான் அவங்க Correct. தலையில மண்ணை அள்ளி போட்டாங்க, இந்த மாதிரி கசாமசான ஏன்னா பிரச்சனை பண்ணி. வேற மும்பை பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், வெதர் கோட் பி தனிஷ் மலைவார் ஆர் ரோஹித் சர்மா, அவங்க கண்டிப்பா Correct. நீங்க சொன்னதை தான் பண்ணுவாங்க. தேர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஜஸ்பிரீத் பும்ரா 2 overs டு பிரேக் த டாப் ஆர்டர் ஆஃப் சிஎஸ்கே. தட் இஸ் கோயிங் டு பி க்ரூஷியல். நான் வந்து ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கேன். அதான் சொன்னேன், வியூவர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்மளோட விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு நாணயமா பேசணும். அதனால நாணயமா Correct. நான் வந்து மும்பைக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஈவன் தோ மை ஹார்ட் இஸ் வித் சிஎஸ்கே. அதுல ஏன்னா இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாங்களும் சரி, மும்பை தோத்தாங்களும் சரி, பாதை அவங்களுக்கு முள்பாதை Honest. ஆயிடும். நீங்களும் வந்து ஹானஸ்டா நீங்க தான் வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன நீங்க வந்துட்டு மும்பை ஜெயிக்கும்னு சொன்னா தட் இஸ் வேர் த ஹானஸ்டி இஸ். இப்போ 100% பிளாஸ்ட் பிக்னிஷா நின்று இருக்கீங்க, அது 100%-ஆ இல்லையா அப்படி. இப்போ நீங்க 100%-ஆ இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்னது தப்பா போகணும், நான் சொன்னது தப்பா போகணும்னு தான் நான் நினைப்பேன். நீங்க திருப்பி கண்டிப்பா 99க்கு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். பட் we have given our honest thoughts on which team has got the edge. Let us wish good for both the teams. It will be a crunch game for them to have any chance of progressing to the playoffs. Will come back and do a detailed review whether your blast Vignesh நான் எதிர்பார்த்த மாதிரி அழிஞ்சு போய் 99க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா, இல்ல இன்னைக்கே அவரு சிங்கந்தாலே அப்படின்னு 100-ஆ நிக்கிறாரான்னு. will come back and do a detailed review on this to see where CSK stand. Until then, thanks a lot and bye bye.